என்னுடைய பேரு லக்ஷ்மி. நாங்க செங்கல்பட்டுல தான் இருக்கோம். என்னுடைய வயசு 35, எங்க அம்மாவோட வயசு 55. அவங்க பேரு கிருஷ்ணவேணி. நாங்க ஜென்ரலா வருஷம் வருஷம் செக் பண்றோம். எங்க அம்மாக்கு தைராய்டு இருக்கு. அவங்களுக்கு 55 வயசு ஆனதுனால நான் ரெகுலர் செக்அப் வந்து சுகரும் எடுக்க சொல்றாங்க. அதனால தைராய்டு டெஸ்ட், சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக 16ஆம் தேதி 5ஆம் மாசம் வந்தோம். நாங்க போன மாசம் இங்க சம்யுக்தா கிளினிக்கு வந்தோம். சம்யுக்தா கிளினிக்ல அவங்க லேப் டெஸ்ட் பண்ணாங்க. எங்க அம்மாக்கு சுகர் டெஸ்ட்டும் எடுத்தாங்க, தைராய்டு டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அப்ப நைட்டு ஈவினிங்க்கு ரிப்போர்ட் வருது. சுகர் அவங்களுக்கு 450 இருக்கு, தைராய்டு நார்மல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது. நாங்க அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கின்னு சங்கீதா மீனா டாக்டர் தான் ரெகுலரா செக் பண்ணுவோம். நாங்க சங்கீதா மீனா டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம். அவங்களும் சுகர் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நான் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், இந்த டேப்லெட்டை போடுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் எல்லாமே மெடிக்கல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு 3 நாள் எங்க அம்மா டேப்லெட் எடுத்தாங்க. 2 நாள் எடுக்கும் போது 2வது நாள் தலை சுத்தல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 3வது நாள் டேப்லெட் எடுக்கும் போது ஒரே வாமிட் பண்ணி பயங்கரமா வாந்தி எடுத்து தலையெல்லாம் சுத்தி கீழே மழைக்கு கீழே விழுந்தாங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்றதே தெரியாம தான் நாங்க ஆட்டோல தூக்கிட்டு போனோமே. ஜிஹெச்சுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ட்ரிப்ஸ் ஏத்தினாங்க, இசிஜி செக் பண்ணாங்க. எல்லாமே செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹை பிபியா ஆயிடுச்சு, நீங்க சுகர் டேப்லெட்லாம் எடுக்காதீங்க, நிறைய பால்ல சுகர் போட்டு ஜூஸ்ல சுகர் போட்டு கொடுக்க சொன்னாங்க. நாங்க அதுக்கப்புறமா கொடுத்தோம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜிஹெச்ல தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் நார்மலா எழுந்திரிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 3 நாளைக்கு சுகர் டேப்லெட் எடுக்காதீங்க, பிபி டேப்லெட்டே போடுங்க, நீங்க சுகர் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா போடுங்க மாத்திரைன்னு சொன்னாங்க. 3 நாளுக்கு அவங்க வீட்டுல வந்து படுத்ததான் எழுந்துக்கவே இல்லை. அவங்களுக்கு நாங்க ஜூஸ் மட்டும் தான் கொடுத்தோமே. ஜூஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு ஆட்டோ வச்சு எடுத்துட்டு போய் ஜிஹெச்சுக்கு போனோம், சுகர் டெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இதே கிளினிக் சம்யுக்தா கிளினிக் வந்து 2வது சுகர் டெஸ்ட் கொடுத்தோம். அங்க ரிப்போர்ட் வந்தது சுகரே இல்லைன்ட்டு வந்தது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்தது 450, 2வது டெஸ்ட் எடுத்தது சுகரே இல்லைன்னு 108. நாங்க என்னடா இது சுகரே இல்லைன்ட்டு திரும்ப ஜிஹெச்சுக்கு போனா அவங்க என்ன சொன்னாங்க, இவங்களுக்கு சுகர் கிடையாதுமா, இப்ப இந்த மாத்திரை போட்டதுனால அவங்களுக்கு பிபி வந்துருச்சு, இப்போ அவங்க பிபி பேஷண்டா ஆயிட்டாங்க, மாறமனா நீங்க வந்து செக் பண்ணி பிபி டேப்லெட் எடுத்துக்கோன்ட்டாங்க. ஆனா அவங்களுக்கு உடம்புல இந்த மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் என்னென்னவோ பண்ண ஆரம்பிக்குது. இப்ப என்னன்னா ஒழுங்கா நிக்க முடியல, சாஞ்சா மாதிரி தான் நிக்கிறாங்க, எலும்பு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் இங்க சாயாஸ்ல வந்து எலும்பு டாக்டரை பாக்குறோம், இன்னொரு டாக்டரை பாக்குறோம், மாத்தி மாத்தி டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு உடம்பு இன்னும் கியூரவே ஆகல. அதனால திரும்பவும் வந்து இந்த லேப்ல நாங்க கேட்கிறோம், இந்த மாதிரி நீங்க டெஸ்ட் கொடுத்துட்டு எங்க அம்மா உயிரே போயிருக்க வேண்டியது, இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, இது நாங்க பண்ணது தப்பு தான், இது ஏதோ மாறிதான் வந்திருக்கு, என்ன பண்ணணும்னு நீங்க தான் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றதுன்னு எங்களுக்கே தெரியல. இவ்வளவு அவங்களுக்கு உடம்புக்கு எங்களுக்கு கியூரானா போதும். அவங்க இப்ப ரொம்ப முடியாம முன்ன மாதிரி இந்த கிளினிக் வரதுக்கு முன்னாடி எங்க அம்மா எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்ப வந்தா எங்களுக்கு போதும். இந்த மாதிரி ரிப்போர்ட் மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு சம்யுக்தால வந்து ஃபர்ஸ்ட் கேட்டோம் நாங்க. ஏன்னா அங்கதான் நாங்க முதல்ல எடுத்ததுனால அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க இங்க ரத்தம் மட்டும் தான் எடுப்போம், பல்லவன் ஸ்கேன்ல தான் வந்து ரிப்போர்ட்லாம் எங்களுக்கு வரும், அதை பார்த்து தான் நாங்க உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அதனால பல்லவன் ஸ்கேன் செங்கல்பட்டுல வேதாச்சலம் நகர்ல இங்க இருக்க பல்லவன் ஸ்கேனுக்கு நாங்க வந்தோம். அங்க 2nd ஃப்ளோர்ல இன்சார்ஜ் இருக்காங்க, பார்க்க சொன்னாங்க. நாங்க பார்த்ததுக்கு அவங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு, இங்கதான் தப்பு நடந்திருக்குன்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இங்க நடக்கல. ஏற்கனவே 2-3 பேருக்கு இதே மாதிரி ரிப்போர்ட் மாத்தி கொடுத்துருக்காங்களாம். ஏன்னா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, எங்க அம்மாக்கு பார்க்க வேண்டிய ஒரு டாக்டர் கிட்ட வந்து நாங்க தகவலை தெரிஞ்சுக்கணும். HIV ரிப்போர்ட்ல அவருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு HIV இல்லாம HIV இருக்குன்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களா, அதனாலேயே அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாம ஏற்கனவே இந்த இஷ்யூ இந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இருக்கிறாப்புல இருக்கு. இப்ப 2வது இஷ்யூ இந்த மாதிரி எல்லாருக்குமே இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா, உயிருக்கு ஒரு உத்தரவாதமே இல்லாம எங்க அம்மாவே இப்ப படுத்தப்பட்டுக்கே இருக்காங்க. நீங்க தான் என்ன எதுன்னு எடுத்து சொல்லணும்.